அவங்க சாதாரணமான ஆள் கிடையாது. ரோபோன்னு இயக்குனதே அவங்க தான். அவங்க அந்த மாதிரி அயன் லேடி தான் அவங்க. இண்டஸ்ட்ரியே ஆடி போச்சு. ரொம்ப அப்செட்டு. மொத்த பேரும் எப்படி கதறாங்க. ஷூட்டில் இருக்கும்போது டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேர் ஆகி விழுந்திருக்காரு. தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் கொஞ்சம் நேரம். ஆரம்பத்தில் தூக்கமே வரலன்னு சொல்லுவாங்க. ஆமாம், தூக்கமே வரல. மெடிசன் நிறைய சாப்பிடுவார். அதுக்கப்புறம் இளையராஜா சாரோடைய ஃபங்க்ஷனே அப்போலாம் நல்லா தான் இருந்தார். அப்போ உடம்பு சரியில்லை, அப்பயே டயர்டாக தான் இருந்தார். ஆனால் அவங்கன்றதுனால ஏஞ்சி வந்துட்டார். எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அழகான வீடு கட்டினாங்க. தீனா என்ன ஃபோன் பண்ணார், திட்டினார், பயங்கரமாக திட்டினார் கண்ணாங்க. அவரோட மெமரிஸாக நமக்கு அந்த அவரோட வீடியோஸ் தான். ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு தோரணையாக இருக்கும். முன்னாடி சில்வர்லாம் பூசிட்டுலாம் இருந்துட்டு ஒர்க் பண்ணும்போது சில்வர்லாம் சும்மா சாதாரண விஷயமா அது கிடையாது. பவுடரே டேஞ்சர் தான். வடிவேல் பாலாஜின்னா ரெண்டுமே ஒரு தராசு தான். அவருமே இவருமே சரி. ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னே தெரியல. அது கொஞ்சம் அப்படி நல்லா தான் ஆக்டிவாக தான் படம் சொல்ல மாட்டார். வெளியில் சொல்லவே காட்டிக்க மாட்டார். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் காலமானார். அதாவது அவரை பற்றி பேசும்போது நமக்கே ஒரு மனசுக்கு ஒரு இறுக்கமாக இருக்குது. ஆனால் அவரோட பழகிய ஒரு நண்பர் தான் நம்ம கூட வந்திருக்காரு. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அவரோட பழகி குடும்ப நண்பராக இருந்து அவரை பற்றி பல விஷயங்களை தெரிந்தவர் தான் நம்ம கூட இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சரி. ரோபோ சங்கர் அண்ணன். இப்போ நம்மலாம் அவரை பார்த்துருக்கோம், எப்போ ஒருக்கா பார்த்துருக்கோம், பழகிருக்கோம். ஆனால் நீங்கள் கூடவே இருந்திருக்கீங்க. எப்படி அவரோட இழப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஏற்க முடியாதது, இது ஆறுதல் சொல்ல முடியாதது. இதுக்கு எந்த ஒரு ஆறுதலும் சொல்ல முடியாத ஒரு விஷயந்தான். என் அக்கா பிரியங்கா அங்கே ரொம்ப ஃபேமிலிக்கும் சரி, நம்ம அவரால் எவ்வளோ என்டர்டெயின் பண்ண நம்மளும் சரி, இனிமேல் அந்த மாதிரி ஒரு நபரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். இது இயற்கையின் விதி. நேரம் அப்படி ஆயிடுச்சு அவருக்கு. நீங்கள் எத்தனை வருஷமாக அவரோட பழகுறீங்க? 5 வருஷம் மேலே. எனக்கு நான் தீனா பிரதர் மாதிரி, என்னை தீனா பிரதர்னு தான் சொல்லுவாங்க. அவர் வீட்டில் தான் அங்கே தீனா அவரும் ரொம்ப 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 ஃபேமிலி நண்பர். அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சிங்கிற மாதிரி தான். அப்படி தான் எல்லாருக்குமே தெரியும். அப்படி தான் இவங்க பழகிட்டு இருந்தாங்க. அண்ணன் கூட நான் இருக்கிறதுனால அங்கேருந்து தான் அங்கே எனக்கு ரொம்ப பழக்கமாச்சு. அங்கே எப்போ பிரியங்கா அக்கா அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் அக்கா வீட்டில் தான் இருப்பாங்க. அண்ணன் வீட்டில் அக்காவோட தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமிலி நண்பராக இருக்கும். நானும் அங்கே போய் இருப்பாங்க. ஆமாம், தீனா வீட்டில். ஓகே. ஆமாம், தீனா வீட்டில் இருப்பாங்க. ரொம்ப அங்கே இருந்த பழக்கம். அவ்வளோ ஃபேமிலி நம்பர் மாதிரி இருப்போம். அது இப்போது பிரியங்கா அக்காவுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் அவங்க அவங்க சாதாரணமான ஆள் கிடையாது. ரோபோன்னு இயக்குனதே அவங்க தான். அவங்க அந்த மாதிரி அயன் லேடி தான் அவங்க. நானும் கேட்பேன், ஒரு பாண்டியம்மாவையும் அப்படியே அடுத்த படம் பண்ணாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இல்லை படிக்கிற குழந்தை படிக்கட்டும், படிக்கிற படிப்பு தான் முக்கியம், எப்போ வேணால் சினிமா பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க பிரியங்கா அக்கா ரொம்ப போல்டு. அவங்க அதான் சொன்னாலே அவங்க சொல்கிறதே இவர் செய்வார், அவ்வளோதான். முதல் கட்டத்துலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. ஆமாம், ரொம்ப சீரியஸாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரோபோ சங்கரனை காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி அவரால் காப்பாற்ற முடியல. என்ன காரணம்? இல்லை, இப்படி நடக்கும்னு தெரியல. நமக்கு தெரியல இப்படி நடக்கும்னு. ஃபஸ்ட்டு பூவரசி டாக்டர் அடையாரில் அப்போ தான் அக்கா தான் சொன்னாங்க. நான் கேட்டேன், அக்கா எப்படி இப்படி இருக்கிற ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஜாண்டிஸ் ரொம்ப சிவியராக இருந்தது. அண்ணனை பார்த்தேன். எங்கே பார்த்தேன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் கோகுல் சார், டேரக்டர் கோகுல் சார் நல்ல நண்பர் எனக்கு, அண்ணன் மாதிரி. அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீ ஷூட்டிங் வா, உட்காரு, சும்மா பாருங்கும் போது இந்த சிங்கப்பூர் சொல்லினப்போ நான் பார்க்குறேன். ரொம்ப கண்ணெல்லாம் மஞ்சளாக இருந்தது. நான் பார்த்து எனக்கு ஒரு அப்செட் ஆகிடுச்சு. ரீசெண்டாக? ஆமாம், ரீசெண்டாக 16 நான் சொல்கிறது சிங்கப்பூர் சொல்லணும் ஷூட்டிங்கில். ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ ஒரு நாள் வா அப்படின்னு சொல்லி கூடும்போது நான் போய் பார்க்கும்போது அப்போ ஒரு மாதிரி டல்லாக இருந்தார். அக்கா உடனே பார்த்துட்டு அவரோட கேரளில் கொஞ்சம் பேசிவிட்டு அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். அக்கா என்னக்கா அண்ணன் மாதிரி டல்லாக இருக்கார்? இல்லை, அவருக்கு அல்சர், உடம்பு சரியில்லை அப்படி தான் சொன்னாங்க. இல்லைக்கா கண்ணெல்லாம் மஞ்சளாக இருக்குது அப்படின்னும் போது, இல்லை அந்த டைமில் தெரியல நம்ம. அதுக்கப்புறம் தான் ரொம்ப சீரியஸ் ஆகி ரொம்ப சீரியஸாக இருந்தது. நிறையா டாக்டர்ஸை பார்த்தாங்க. கடைசி பூவரசி டாக்டர் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து தான் ரெக்கவரி ஆகி வந்ததாகவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக இருந்தார், நல்லா போயிட்டு இருந்தது. படங்கள் நிறைய கமிட்டாக இருந்தார். ஆமாம், ரொம்ப பிஸியாக இருந்தார். நிறைய படங்கள் வந்துட்டு இருந்தது அவருக்கு. அப்புறம் இப்போ நடுவில் உடம்பு கொஞ்சம் நாளாக அப்படியே உடம்பு டல்லாக ஆன மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. அப்புறம் ரெக்கவரி ஆகிடுச்சின்னு நினச்சி தான் வந்தாங்க. ட்ரிப்ஸ் கூட ஏற்றிருந்தாங்க, ஆல் கிளியருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காரு போல. தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் கொஞ்சம் நேரம். ஆரம்பத்தில் தூக்கமே வரலன்னு சொல்லுவாங்க. ஆமாம், தூக்கமே வரல. மெடிசன் நிறைய சாப்பிடுவார். அவர் ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணியிருப்பார். அதுதான் அது
ஹெல்த் இஷ்யூ அதான் சொன்னேன், காலம் என்ன காலம் இப்படி ஆயிடுச்சுங்கிறது தான். இப்போ அந்த அந்த ஹோல் ஃபேமிலிக்கு நம்ம எதுவுமே பேச முடியாது. இப்போ அடுத்து பிரியங்காக்கா தான் இப்போ எடுத்து இது அடுத்த கட்டத்துக்கு அவங்க தான் கொண்டு போவாங்க. அவங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. சின்னத்திரையிலேருந்து ஒரு சில்வர் ஸ்க்ரீன் வரத்துக்கு சாதாரண விஷயம் இல்லை. அதில் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணம். எவ்வளோ தனியார் தொலைக்காட்சியில 2 பேர் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் இவர். ஆமா, மற்றவங்களும் வந்திருக்காங்க. பட் நிக்க முடியல. இவர் மாதிரி நிக்க முடியல. இப்போ அவர் கூட நீங்க பல வெளிநாட்டு பயணம்லாம் போயிருக்கீங்கல்ல, ஸ்ரீலங்கா எப்படி நடந்துக்குவாரு? அவர் பயங்கர ஜாலியாக இருப்பார். பயங்கர ஜாலியாக இருப்பார். அது நானும் அதே சேட்டைக்காரன் தான். நானும் அவருமே ரொம்ப மாற்றி எல்லாரையும் ஓட்டுறது செய்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிரியங்கா அக்காலாம் நானும் இன்னும் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம். அது நிறைய பேசியிருக்கோம். அக்காவை நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, செய்வாங்க. ரோபோனை வச்சு கலாய்க்கிறது, ரோபோனை எல்லாரையும் கலாய்க்கிறது. அவங்க விடவே மாட்டார். அவ்வளோ ரொம்ப சிரிப்பு, நார்மலாகவே சிரிப்பு மூட்டை ஒரு தான். யாருக்காவது ஏதாவதுன்னா கூட உடனே 2 பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. பிரியங்கா அக்காவும் சரி, ரோபானனும் சரி, ரொம்ப ஹெல்ப்பிங் மைண்ட் உள்ளது. ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ அழகான வீடு கட்டினாங்க. அக்கா சொல்லுவாங்க, என்னோட மொத்த நகையும் வச்சுட்டு நான் வீடு கட்டினேன். ஆமாம், எங்களோட ட்ரீம் ஹவுஸு. ஏன்க்கா அடமானம் வச்சா நமக்கு அதை மூட்ட முடியாது டக்குன்னு, இது பெரிய அமௌண்ட்டு, நகையெல்லாம் விற்றுட்டு நான் வீடு கட்டினேன் அப்படின்னுவாங்க. நான் ஏதாவது ஈவெண்ட்டு பாப்பா கூட ஏதாவது ஆட் ஷூட் எதாவது இருந்தால் கூட நான் அப்போ இதை பண்ணுமானா ஒன்று பண்ணியிருந்தோம். அக்காவும் நம்ம நிறைய பிராண்ட்ஸோட கனெக்டில் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது நாங்கள் எப்படி ஏதாவது பிளான் அக்கா தான் கேட்பாங்க. இதை வேணும், அது உரிமையாக கேட்குற ஒரு உரிமை அக்காவுக்கு இருக்குது. நானும் அக்கா கிட்டாக்கா அது வேணுக்கா எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு இல்லை அப்படின்னா அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள் தான் எல்லோரும். ரொம்ப ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் ஆர்டிஸ்டோட வெளியில் போகிறது உண்டு. நம்ம விஜய் டிவி அந்த நுழுசபா டீம் எல்லாம் வெளில வைப்போம். எல்லாம் இதெல்லாம் சும்மா அப்பப்போ இதை பற்றி பேசுவோம். அண்ணன் பிஸியாக இருப்பார். நாங்கள் இங்கெல்லாம் ஷூட்டிங் இல்லைன்னா நாங்கள் ஆட்டை அடிக்க வெளில போயிடும். ஸோ அந்த மாதிரி இங்கே இருந்துச்சு. பட் அந்த நேற்று 9 மணி போல் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னும் போது ரொம்ப அப்செட்டு. தீனா அண்ணன் ஃபோன் பண்ணார், பேசினோம். இந்த மாதிரி என்ன திட்டினார், பயங்கரமாக திட்டினார். கனாவினான் இப்போ வேண்டாம், உடம்பு பார்த்துக்கல, செய்யலை, அப்படியே ஒரு மாதிரி கதறிட்டு. அவர் தான் நேற்று ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஃபுல்லாகவே அவர் தான் எல்லாம் நைட்டு அவர் நடந்த இன்சிடென்ட் நடந்து அவர் கூட இருந்திருக்காரு. நைட்டு தான் ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு போயிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி இந்த வாமிட் பண்ணதுலேருந்து கூட தான் இருந்திருக்காரு தீனா. அப்போ போல் நேற்று இது மாதிரி சீரியஸ் இப்போ விழுந்துட்டாருன்னும் போது கிளம்பிட்டார். அதுதான் இல்லை. இப்போ சடனாக எப்படி தெரியும்னு ஒரு ஸ்டூடியோஸ் பாடி, ஏன்னா அன்றைக்கி காலையில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போயிருக்காரு. டீஹைட்ரேட் ஆகிருக்கு. டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு எதுவுமே வேலை செய்யாத பார்ட்ஸ்லாம். அது ஆக்சுவலாக இதுலனா மயக்கம் அடிச்சுட்டா நம்ம ட்ரிப்ஸ் எடுத்தனா குரல் ரெக்கவரி ஆகிடும். பட் உள்ளேயும் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால மெடிசன் நிறைய எடுத்துக்கிறாரு. மெடிசன் எதுவுமே சும்மா லேஸ்பட்ட விஷயம் கிடையாது மெடிசன் எடுக்கிறது. விஜயகாந்த் சாருக்கு அதெல்லாம் நடந்தது. மெடிசன்ஸ் அதிகமாக சாப்பிட்டு தானே, அதிகமாக மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் நமக்கு பேக் ஃபயர் ஆகும். ஸோ அதுதான் அது நடந்தது தான் பெரிய வருத்தத்துக்குரியதாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் பயங்கர என்ஜாய். ஐயோ, அவர் டல்லாக இருந்தாலும் மேலே ஏறினாருன்னா பிச்சை எடுத்துறாரு. நான் என்ன மிருகம் மாதிரி பண்ணுறாரு இவர். என்ன எனக்கு எந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை. நான் சும்மா அங்கே ஈவெண்ட்டு கூட போனது தான். அங்கே போனால் பிரித்து எடுத்துட்டார். ஐயோ, எல்லாம் என்டர்டெயின் பண்ணி வேறு மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப லவர் பாய் ஆகிட்டார். ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாமே விழுந்து இந்த பக்கம் தீனான்னு, இந்த பக்கம் ரொம்ப வச்சு நாங்கள் போனோம். அஜய், சிங்கர் அஜய், கப்பீஸு நிறைய பேர் போனோம். இந்திரஜாலாம் வந்துச்சு போனோம். நல்லா தான், செம்ம ஜாலி, பிச்சு எடுத்துறாரு. இனிமேல் அந்த அவரோட மெமரிஸே நமக்கு அவரோட வீடியோஸ் தான். ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு தோரணையாக இருக்கும். இந்த கேரக்டர்லாம் லேஸ்பட்ட கேரக்டர் கிடையாது. ஹாஸ்டல் இந்த கோகுல் இதற்கு தயார் வழக்கு முறையெல்லாம் ஒவ்வொரு சீனுமே வாய் முடி பேசவும்லேருந்து இதுன்னுப்பா அதெல்லாம் இப்போ யாரும் அந்த கேரக்டர்லாம் பண்ணவே முடியாது. சொல்லல உய் அதெல்லாம் அது அவராக கிரியேட் பண்ணது. ஆமாம், டயலாக் கொடுக்குறோட நீ ஆட்டிடியூடாக அப்படி தான் இருக்கும். ஆட்டிடியூடாக அப்படி தான் இருக்கும். மயில்சாமி சார், இப்போ இவர், இவங்களெல்லாம் மீட் எடுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு திரையுலகத்துக்கு ஒரு வெற்றிடம் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி வடிவேல் பாலாஜி என்ன ஒரு நியூ இயர் ஈவெண்ட்டு, நான் வடிவேல் பாலாஜி என்ன, தீனான்னு, ஐயோ ஐயோ ரெண்டுமே ஒரு தராசு தான். அவருமே இவருமே சரி. ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னே தெரியல. அவருமே இல்லை, ஒரு மக்களை நல்லா மகிழ்விக்கிற ஒரு கலைஞனுக்கு தன்னுடைய உடல் நலத்தை பார்த்துக்க முடியலையா, இல்லை பார்த்துக்க தெரியலையா, இல்லை தவற விட்டுறாங்களா? இல்லை சார், எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும் சார். எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும். நம்ம அதை மாற்றிக்கிட்டோன்னா தப்பிச்சிட்டோம் சார். இது விபத்துன்னு சொல்ல முடியாது. உடம்பு பார்த்து இருந்துக்கணும். அவரே சொல்வார், எல்லாம் எப்படி நடந்துக்கணும், நான் இப்படி ஆகிட்டேன், இப்படி இருந்தேன், நான் இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரியே நிறைய பேசுவார். ஹெல்த் இஷ்யூவில் ரொம்ப அட்வைசபிளாக பேசுவார். அது அவரோட டைம் அவரை ஒரு மாதிரி கொண்டு போயிடுச்சு.
அந்த ஒரு டைம் அவர் கொண்டு போயிடுச்சு. நல்லா புகழின் உச்சிக்கு வரும்போது நிறைய படங்கள் கம்மிட் ஆகி பிஸியாக இருந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு திடீர்னு ஒரு வெயிட் லாஸ் ஆகி திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி தான். பயங்கர அதிர்ச்சி. இதில் எல்லாரும் சொல்கிறாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டாரு ரோபோசங்கர் சார். எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுவார். ஃப்ரீ டைமில் அது எடுத்துக்குவாங்க. ஸோ அதுவே வேலையெல்லாம் அவர் இருந்தது கிடையாது. அது மெடிசன் பண்ண வேலை தான். அவர் முன்னாடி சில்வர்லாம் பூசிட்டுலாம் இருந்துட்டு ஒர்க் பண்ணும்போது சில்வர்லாம் சும்மா சாதாரண விஷயமா அது கிடையாது. பவுடரே டேஞ்சர் தான். ஆமாம். அப்போ சில்வர் யோசிச்சு பாருங்க, பவுடர் எங்கே இருக்குது, சில்வர் எங்கே இருக்குது? சில்வர் முகத்தில் உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு உடம்புல ஊறுது. அது அந்த சில்வர் கோட் போடும்போது அது போகலையாம்ல நிறையா. ஆமாம், அது பெட்ரோல் வச்சு தைப்பாங்க. பெட்ரோல் வச்சு தைப்பாங்க. எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருந்தா 1000 அவங்க அண்ணா சொன்னது 1000 தடவை மேலே பூசிட்டாரு. இதோட சைடு எஃபெக்ட் கூட இப்போ காட்டலாம்ல? ஆமாம், கண்டிப்பாக சைடு எஃபெக்டாக தான் காட்டும். சைடு எஃபெக்ட்ன்றது லேட்டு தான் சார். உடனே காட்டுறது பேர் அது இன்சிடென்ட். சைடு எஃபெக்ட் கொஞ்சம் லேட்டாக காட்டும். ஸோ அது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இப்போ பெட்ரோல் வாயில் ஊற்றிட்டு ஊதுறவங்க. ஆமாம். ஓகே, ஒரு ட்ராப் உள்ளே போதானே? கண்டிப்பாக போகும். அது என்ன பண்ணுவோன்னா, அதை நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. அந்த நெருப்பு ஊற்றுறதுலாம் அது வாயில் ஃபஸ்ட் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வாயில் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இருந்தால் இது ஒட்டாது. ஆமாம் ஆமாம், அதை வச்சு தான் பண்ணுவாங்க. டேரெக்டாக பண்ண மூஞ்சி எரிஞ்சிடும். அது பண்ணக்கூடாது. தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு வாயில் போட்டு கூகுள் பண்ணிட்டு நம்ம பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இவங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய இழப்பு தான். இது இப்போ நம்ம மயில்சாமி சார் அவருக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட் போது இண்டஸ்ட்ரியே ஆடி போச்சு. ரொம்ப அப்செட்டு. மொத்த பேரும் எப்படி கதறாங்க. இல்லை, இண்டஸ்ட்ரிக்கே ஒரு இழப்பு தான். பயங்கர இழப்பு தான். நீங்கள் அவர் நல்லா இருக்கும்போது இப்போ பழையிருக்கீங்க, அவருக்கு உடம்பு சரியில்லாம போது அவர் கூட இருந்துருக்கீங்களா? அதான் அவர் சொல்ல மாட்டார் சார். நல்லா அது வந்து ஜாலியாக தான் இருக்கும். ஜாலியாக இருப்பார். நீங்கள் சொன்னால் தானே எனக்கு தெரியும். இப்போ நம்மளா கண்டுபிடிக்கலாம். என்ன இது கண்ணெல்லாம் வந்து தான் இருக்குது, நான் என்னென்ன உடம்பு டல் ஆகிடுச்சு, உள்ளே ஆகிடுச்சு. சிங்கப்பூர் சொன்னால் ரொம்ப விழியாதார். இப்போ கூட நான் ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தேன். நானும் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பண்ணிக்கும் போது அவர் அண்ணனை பார்த்து மகேந்திரன் மாஸ்டர் மகேந்திரத்தில் உட்கார வச்சுட்டு நான் எதாவது சாப்பிட்றீங்க, நான் காஃபி மட்டும் ஒன்று நான் எடுத்து வந்து கொடுத்துட்டு சுந்தர்சி சார் வந்திருந்தாங்க, மீனா மேடம் வந்திருந்தாங்க. உடனே அண்ணன் சுந்தர் சீரா வந்திருக்காரு, கொஞ்சம் வாங்கினேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் கொஞ்சம் நேரம் பேச வச்சு ரூமில் உட்காந்து பேச வச்சுட்டு மறுபடியும் போய் உட்கார வச்சு அது கொஞ்சம் அப்படி பார்த்து நல்லா தான் ஆக்டிவாக தான். பணம் சொல்ல மாட்டார். அவர் வெளியில் சொல்லவே காட்டிக்க மாட்டார். அவங்க அக்கா மட்டும்தான். ஏன்னா கடைசியாக 16ஆம் தேதி கடைசியில் 2-3 ஃபங்க்ஷனு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இளையராஜா சாரோடைய ஃபங்க்ஷனே அப்போலாம் நல்லா தான் இருந்தார். அப்போ உடம்பு சரியில்லை தான், அப்பயே டயர்டாக தான் இருந்தார். ஆனால் அவங்கன்றதுனால ஏஞ்சி வந்துட்டார். பரவாயில்ல, எனக்கு கடைசி மடியாக இருக்குன்னு எதிர்பார்த்தா என்னன்னு தெரியல. அது டயர்டாக இருக்கும்போது வந்திருக்கு, அப்படி தான் சொன்னாங்க. அவர் முடியல, வேணாம், டயர்டாக இருக்குது அப்படின்னும் போது இல்லை என்னோட அவரோட தெய்வமாக மதிக்கிற எல்லாருமே அங்கே இருக்காங்க. எல்லாரும் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி ரஜினி சார் இருக்கட்டும் பிளஸிங் வாங்கிட்டு அவர் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பிளஸ் பண்ணாங்களான்னு தெரியல. அவங்க அதான் வந்து அவங்க அழுகிறதுலாம் பார்க்கும்போது நம்மளால தாங்கவே முடியல. பயங்கரம் கதறி இதெல்லாம். ஆனால் பிரியங்காவுக்கு தெரியுமா? கூடவே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரியுமா? மேனேஜர் கம் ஃப்ரெண்டு கம் மிஸ்ஸஸ். இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல வீட்டுக்காருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல. இல்லை, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அது நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. மெடிசன்ஸ் வந்து எடுக்க காலப்போக்கில் அதை நம்ம விஷமாக மாற்றி விட்டுரும். கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே லிமிட் நம்ம நிறைய மாத்திரை சாப்பிட்டா என்ன சார் ஆகும்? ஒரு வேலைக்கு மேலே ஆசை அது ஒரு மயக்கம் இருக்கும். நம்ம செட்டு ஏதோ ஒன்று தலை கோல்டாக இருக்குது, ஒரு மாத்திரை போட்டால் நைட்டில் போடு, பகலில் போடாது. ஒரு மாத்திரைக்கு ஜலுப்பு படிச்சிருக்கு, ஜலுப்பு கோல்டாக இருக்குன்னா தூக்கம் வந்துடும். இவன் நீங்கள் நான் ஒரு 10 மாத்திரை மேலே போட்டிங்கன்னா அது அப்போதைக்கு சரியாகும் சார். இந்த இங்கிலீஷ் மெடிசன் அப்போதைக்கு சரி பண்ணும். அது அப்படியே உள்ளே தான் இருக்கும். நினச்சி பார்த்தீங்களா ரத்தம் வாந்தி எடுத்து இப்படி பண்ணுவாருன்னு நினச்சி பார்த்தீங்களா? ரத்த வாந்தி நம்ம அதான் ரத்த வாந்தி வந்தது காரணம் மெடிசன்ஸ் தான். ஒரு புண்ணாயிடும் சார். வயிறில் புண்ணாயிடுச்சுன்னா நீங்கள் என்ன ஆகும்? அதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் ஓகே ஸ்ட்ரிப் சேர்த்து ஓகேன்னு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இது நடந்தது, இந்த மாதிரி ஆகிட்டு இன்சிடென்ட் ஆனது ஏற்றுக்க முடியல. அதான் உடம்பை பார்த்துக்கலன்னா இது ஒரு பெரிய இது. ஆமாம். இல்லை, உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன சொன்னாங்க? எப்படி இல்லை சீரியஸாக இருக்காருன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஈவினிங் சீரியஸாக இருக்காங்க. ஸ்டூடியோஸ் பண்ணல நடந்துச்சு. ஏன் 3 அப்படி விழுவணும்? என்ன காரணம்? ஷூட்டில் இருக்கும்போது டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுமே போகிற வழியில் மயக்கடிச்சு ஒரு கேர் ஆகி விழுந்திருக்காரு. ஆமாம். அதுக்கப்புறம் தான் ஜெம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஏன் நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னும் போது இல்லை, அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க. அக்காவே சொன்னாங்க அது எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை, என்னைக்காவது இப்போ ரோபோசங்கரன் உங்கள்கிட்ட எதாவது ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்களா? டே இது மாதிரிடா அப்படின்னு ஏதோ ஒன்று. அவர் ஜாலியாக தான் பேசுவார். ஆக்சுவலாக இஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேன், ஒரு பாடி பில்டரு. ஆமாம், பாடி பில்டர். அவருக்கு வந்து தெரியாத விஷயம் இல்லை. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தான் உடம்பை பற்றி நல்லாவே தெரியும். மற்றவங்களை விட நம்ம உடம்பு பிரச்சனையாவது நம்ம சரி பண்ணி எப்படி வருது எல்லாமே தெரியும். ஆமாம். பட் இது மெடிசன்ன்றது போது அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதை எடுத்து தான் ஆகணுங்கிறதுனால அதை எடுத்து உடம்பு இன்னும் நிறைய மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி இந்த
உடம்பு ஜாண்டிஸ் வந்து ஆளுக்கு எடுத்துருச்சு. அவருக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கா? அவர் ஆசை எல்லாமே நிறைவேறிருக்கு. குழந்தையும் பார்த்துட்டாரு. அவரே சொன்னார்ல, சாப்பிடாத சரக்கு கிடையாது, 80 ரூபாலேருந்து 80,000 வரைக்கும் நான் சாப்பிட்ருக்கேன், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு அது தப்புன்றதும் மென்ஷன் பண்ணுவார். தப்பு, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியானதுக்கப்புறம் இந்த ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இது மாதிரி நான் பார்க்காத இது கிடையாது, ஆனால் அதுவே எனக்கு வந்து பெரிய பார்க்காத விஷயமே இல்லைன்னுட்டார். அவர் எந்த இடத்துல என்ன சொன்னாருன்னு தெரியல. பார்க்காத விஷயமேங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணார். அதை நான் பார்க்குறேன். ஐயோ எல்லாமே முன்னாடியே தெரியும் போல இருக்கு, யானிங்க போல இருக்குது, எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எல்லாமே சொல்கிறாரு, ரிவீல் பண்ணுறாரு, எல்லாத்தையுமே ஓப்பனாக உடைக்கிறார். டப்பாருன்னு அக்கா உட்காந்துருக்காங்க, இவர் ரிவீல் பண்ணி உடைக்கிறாரு. இதெல்லாம் அது முன்னாடியே சாவை கணிச்சிருப்பாரா எனக்கு அது தெரியல. எல்லாமே காலைல வந்த மேட்டர் எடுத்துங்க, நான் மொத்தமாக அனுபவிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. மொத்தமாக அனுபவிச்சிட்டேன், நான் பார்க்காததே கிடையாது, நான் போகாத நாடு கிடையாது, போகாத ஃப்ளைட் கிடையாது, எல்லாமே XYZ எல்லாமே ரொம்ப ஜாலியாக கடைசியாக அந்த இப்போ இளையராஜா சாருடைய மேடையில் போய் எல்லாரும் காலையில் விழுந்தா இது ஒரு காரணமாக இருக்குமா? தெரியல, எனக்கு தெரியல. இது கடவுள் என்ன சொல்ல வராருன்னே தெரியல. அது இப்போ எல்லாரையும் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அமிச்ச மாதிரி இருக்கு. எல்லாரையும் கடைசியாக பார்த்துட்டு வா, இதாவது அதிசயம் தான். இது இயற்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டமைக்குது. டைம் எப்படி சொல்லுது பாருங்கள், நீ போய் எல்லாரையும் பார்த்துட்டு வா, புல்லாக இருக்குது. ஆனால் கேமரானும் போது இன்னும் வேறு மாதிரி மாறுறாரு அவர். அப்படியே மாறும். நம்ம வாய்மொழி பேசணும்னா அல்டிமேட்டாக இருக்கும். படம் பார்த்துருக்கீங்களா? என்ன மாதிரி சீன், அவரோட இந்த போராட்டம் பண்ணுறன்ற பேரில், குடிக்கார போராட்டம் பண்ணுற பேரில் அது வேறு மாதிரி திங்க் பண்ணியிருப்பார். எந்த நடிகனாலும் வராது, எந்த காமெடியும் அதை பண்ண முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரூபா இடத்துல நீங்கள் வேறு யாரும் வச்சுன்னு சான்ஸே கிடையாது. வாய்ப்பே இல்லை, அவர் இடத்த நிரப்ப முடியாது. ஆமாம் ஆமாம். இப்போ மயில்சாமி எடுத்தால் நிரப்ப முடியாது. மற்ற நகைச்சுவை இருக்காங்க, அதெல்லாம் கதைக்கு ஏற்ற மாதிரி உருவமுக்கு ஏற்ற மாதிரி கதை அப்படி மேட்ச் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறாங்க மற்ற காமெடியன்ஸ். இல்லை அதை தான் நான் கேட்குறேன். தொடர்ச்சியாக விவேக் சார் ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லாருமே நகைச்சுவை நடிகர்கள், அது முக்கியமான ஒரு கமர்ஷியல் ரோல் பண்ணுறவங்களாம் இப்படி இறந்துட்டே வராங்களே, அது என்ன சினிமா வந்து இது போதாத காலமா, இது என்ன எப்படி எடுத்துக்கிறது? இல்லை சார், இப்போது நிறைய கஷ்டப்படுற காமெடி ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. என்னோட சஜஷன், என்னோட ஆசை என்னென்னா, சினிமா அவங்களுக்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கணும். இது வந்து வளர்ந்த நடிகர்கள் அதுக்கு உதவணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணோன்னா அவங்க பயப்படாமல் தைரியமாக எல்லாருமே செய்வாங்க. பாலாஜியெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க, இவ்வளோ பெரிய சதன் இருக்குல்ல, இண்டஸ்ட்ரி இருக்குது, சதன் இண்டஸ்ட்ரி. ஆமாம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கவுங்களுக்கு கட்டிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, பயப்படாமல் இருக்கலாமே. கண்டிப்பாக அங்கே அட்வைஸ் பண்ணலாமே, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஹெல்த்தை பார்த்துக்குன்னு சொல்லாமே. வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், ஃபுல் பாடி செக் எடுத்துக்க, ஒரு முகாமரி நடத்தி. ஆமாம் சார், இன்றைக்கி எவ்வளோ சேலரி சார்? 100 கோடிக்கு மேலே, 50 கோடிக்கு மேலே. அது என்ன எதுக்கு சார்? அவர் ஹாஸ்பிட்டலில் கட்டி அதை மெயின்டைன் பண்ணுங்கள். அது கரெக்டான ஆல்ட்ரிஷனை கொடுத்து அதை பார்த்துக்க சொல்லிட்டு வளர்கிற காமெடியன்ஸு மெம்பராக இருக்கிறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுங்கள். நீ பயப்படாத, நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே, எதுக்கு ஹாஸ்பிட்டல் சுற்றணும்? கண்டிப்பாக சரிங்களா? எதுக்கு பண்ணணுமோ அதுக்கு பண்ணணும். இது இனிமேலும் பண்ணலன்னா இது சொல்கிறதுக்கு இல்லை, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தொடர்ச்சியாக இது மாதிரியான இழப்புகள் வரதான் செய்யும். ஆமாம், தவிர்க்க முடியாது. பயம் வந்து சார், பயமே கொண்டுரும் சார். உண்மையிலே தனக்கான சாவு நெருங்கிச்சுன்னு அவர் தெரிஞ்சிருக்கு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தான் உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியும். அதுதான், அது வெளியில தெரியாம பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரிஜினல் நடிச்சிருக்காரு, ரியல் லைஃப்ல ஒரிஜினல் நடிச்சிருக்காரு. அப்படிதான் நடிச்சிருக்காரு. ஆமாம், அப்படிதான் நடிச்சிருக்காரு. நம்ம போய் நம்மளால முடியாது, இனிமே தன்னம்பிக்கை விட்டுருப்பாரோ நம்ம தெரியல. இல்லைன்னா அது தெரிஞ்சனால தான் தூங்குறேன்னு சொல்கிறேன், டயர்டில் தூங்குறேன்னாரு. அது எதுக்கு அந்த வார்த்தை சொன்னார்? டயர்டாக இருக்குது, தூங்குறேன், போகிறதுக்குள்ளே நடக்குது. அது முன்னாடி தூக்கம் மேலன்னு புலம்பியிருக்காரு. இது ஏதோ பேக் ஃபயர் ஆகிருக்கு. கண்டிப்பாக சார், அண்ணனுடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்குவோம். ஆமாம், அவர் குலதெய்வமாக அண்ணன் வந்து குடும்பத்தை பார்த்து வழி நடக்கணும்னு நான் ரொம்ப ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.